ஒருத்தருக்கு வந்து உதாரணத்துக்கு வந்து ராமன் அப்படின்றவருக்கு வந்து படம் எடுக்கணும்னு ஒரு ஆவல் இருக்குன்னு சொல்லுவோம். ராமன்ன்றது ஒரு கேரக்டர் நேம். ஓகேங்களா? அவருக்கு வந்து எப்படியாவது படம் எடுக்கணும். ஏன்னா அவருக்குள்ள வந்து அது தோணிட்டே இருக்கு. ஏன்னா அவருடைய பழக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில டைரக்டர்ஸ் கூட ப்ரொடியூசரு இல்ல மியூசிக் டைரக்டர் அவங்க இவங்க யாரு கூட பழகிருப்பாரு ஒண்ணு. இல்ல அப்படின்னா வந்து டிஎஃப்டி டிப்ளமோ இன் ஃபிலிம் டெக்னாலஜி அதை படிச்சுட்டு வந்திருப்பாரு. அவர் ஏன் படிக்கணும்? அவர் வந்து படிச்சுட்டாரு, வந்துட்டாரு. இப்போ நம்ம வந்து ஏதாவது வந்து ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு ஆர்வம் வருது. ஆர்வம் வரும்போது என்ன ஆகுது? அவருக்கு வந்து ஒரு வீடு ஒண்ணு இருக்கு. சொந்த வீடு ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சொந்த வீடு ஒண்ணு இருக்கு. இப்ப கையில வந்து ஒரு தோராயமா ஒரு 20 லட்சம் ரூபாய் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. வீடு இருக்கு. கையில வந்து ஒரு 20 லட்சம் ரூபாய் வச்சிருக்காரு. நம்ம கிட்ட ஒரு 20 லட்சம் ரூபாய் இருக்கு. ஒரு 50-60 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு வீடும் நம்ம கையில இருக்கு. சரி, இந்த 20 லட்சம் ரூபாயில வந்து நம்ம வந்து ஒரு படம் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு திடீர்னு ஒரு தோணல் வந்துடும். ஏன்னா 20 லட்சம் ரூபாய் எப்படியோ சம்பாரிச்சிட்டாரு. சம்பாரிச்சுட்டு அந்த 20 லட்சம் ரூபாயில இப்போ ஒரு படம் எடுக்கலாமான்னு இருக்கும்போது அவருக்கு தெரிஞ்ச ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோ இல்ல தெரிஞ்சவரோ அவர்கிட்ட வந்து டிஸ்கஷன் பண்றாரு. என்னப்பா, இவர் பேர் வந்து ராமன் வச்சுங்க, அவர் பேர் வந்து குமரன் வச்சுங்க. குமரா, என்னப்பா ஒரு 20 லட்சம் ரூபாய் இருக்கு, படம் எடுத்துடலாங்க. இவரு சொல்லுவாரு, ஏன்னா இவரு வந்து டைரக்டர் இல்ல. இவரு என்ன சொல்லுவாரு, எடுத்துடலாங்க, 20 லட்சம் ரூபாய் இருக்கா, எப்படியா முடிச்சிடலாமா, ஒரு சின்ன பட்ஜெட்ல போட்டு அப்படியே முடிச்சிடலாம், நம்ம ஆளை பிடிக்கலாம், அதை பிடிக்கலாம், இதை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஒரு உதாரணத்துக்கு. இப்ப ராமன் குமரன் 2 கேரக்டர் வந்துச்சு. சரிங்களா? இப்ப இந்த 2 கேரக்டரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, சரி இப்ப எடுத்துடலாம், கதை இருக்கா அப்படின்னு கதை கதையை தேடி கதையும் கிடைச்சிச்சு. யாரோ நடிகர் அவங்களே வந்து பார்த்துட்டாங்க, இதுல எல்லாம் நீங்க ஷார்ட்டா இதை நம்ம தயார் பண்ணலாம். அப்புறமா வந்து வேற மாதிரி என்ன பண்ணலாம்னு சொல்றேன். எல்லாம் பார்த்துட்டாங்க. எல்லாம் பார்த்து எல்லாம் முடிச்ச பிறகு இவர் 20 லட்சம் ரூபாய்க்குள்ள படத்தை எடுத்துலாம் முடிச்சிடலாம் அப்படின்னு இவரு வந்து சொல்லிட்டாரு. ஒரு குத்து மதிப்பா சொல்லிட்டாரு. இவரும் வந்து என்ன பண்றாரு ராமனு, ஸ்டார்ட் பண்ணலாம் படத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டருங்கள புதுசா புதுசா வரவங்கள புது புது நடிகர்கள் புது இசையமைப்பாளர்களோ இல்ல ஏற்கனவே இருக்கிற இசையமைப்பாளரோ இந்த பணத்துக்குள்ள வந்து முடியுமா அப்படின்றதெல்லாம் பார்த்து படம் எடுக்கிறாங்கன்னு வச்சிருக்கோங்க. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதி படம் வரும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன். பாதி படம் வரும்போது குமரன் சொல்றாரு, என்னப்பா 20 லட்சம் ரூபாய் காலி ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்க, இவ்வளவு ஷாட் முடியணும், இன்னும் எப்படியும் ஒரு 15-20 நாள் ஷாட் இருக்கு, இன்னும் ஒரு